Hello friends, welcome back to Papa's Kitchen. In the 10th episode special recipe whole chicken biryani. இதுல ஒரு twist வச்சிருக்கோம். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணலனா பண்ணிக்கிட்டு பாருங்க. நேரா நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம் வாங்க. Step 1. Let's soak rice. ஒரு பாத்திரத்துல 800 grams அதாவது 4 cups of ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து நல்லா 3-4 தடவை கழுவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி 30 minutes ஊறட்டும். Step 2. Let's marinate chicken. ஒரு பவுல்ல 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் சோம்பு தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், சால்ட் 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், தயிர் 4 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்ல ஒரு பேஸ்ட் டெக்ஸ்டர்ல நல்லா கலந்து வச்சுக்கலாம். 1.5 kg உள்ள ஹோல் சிக்கனை வாங்கி தோல் உரிக்காம அதுல சின்ன சின்னதா கோடு போட்டு ஸ்லிட்ஸ் போட்டுக்கலாம். இப்ப கலந்து வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் எடுத்து ஃபுல்லா சிக்கன்ல ஒரு இடம் விடாம நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணி ஊற விடலாம். இந்த சிக்கனை கவர் பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல வைக்க போறோம். ஒரு நைட் ஃபுல்லா வச்சுட்டா நல்லா மேரினேட் ஆயிடும். அப்ப அடுத்த நாள் நம்ம இந்த சிக்கன் பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா நல்லா வரும். ஸ்டெப் 3. Let's make chicken broth. சிக்கன் சூப் செய்யறதுக்கு 500 grams போன் உள்ள சிக்கன் பீசஸ் வாங்கிக்கலாம். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுல 2 வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுக்கணும். 10 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி போட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு இஞ்சி, 4 கிராம்பு, 8 கப்பு வாட்டர், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கணும். ஃபைனலா 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 an hour கொதிக்க விட்டுறலாம். இந்த 8 கப்பு தண்ணி 6 கப் அளவு ஆகிற வரைக்கும் கொதிக்கணும். இதை ஃபில்டர் பண்ணி நம்ம சூப்பா எடுத்து வச்சுக்கலாம். இதுல தான் நம்ம பிரியாணி செய்ய போறோம். ஸ்டெப் 4. லெட்ஸ் ஃப்ரை சிக்கன். சிக்கனை ஃப்ரை பண்றதுக்கு ஓவர் நைட் மேரினேஷன்ல இருந்ததை எடுத்து நல்லா டீஃப்ராஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன்ல 250 ml அளவுக்கு ஆயில் எடுத்து நல்லா சூடான பிறகு இப்போ சிக்கனை இதில் போடுறோம். சிக்கனை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும். அப்போதான் நல்லா எல்லா இடத்துலையும் வெந்து ஃப்ரை ஆகி நல்லா வரும். நம்ம நல்லா மேரினேட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். பட் நல்லா திருப்பி போடும்பொழுது மெதுவாக உடையாம 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டெப் 5. லெட்ஸ் குக் பிரியாணி. பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு கீயும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சூடான உடனே 2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். 8 நம்பர் கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 ஜாதி பத்திரி, கல்பாசி கொஞ்சம். இப்ப பிரியாணில ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னா வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயத்துல இந்த பிரியாணி செய்ய போறோம். ஸோ 1/2 kg சின்ன வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன். நல்லா அரிஞ்சு இதை கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கணும். 8 பச்சை மிளகாயை அரைச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இது லைட்டா வதக்கிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி விடலாம். இப்ப மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், புளிச்ச தயிர் 1 கப் சேர்த்து நல்லா இதை வதக்கி விடலாம். இப்ப 400 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து அதை நல்லா பொடிசா நறுக்கி இப்ப சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். இது வதங்கறதுக்கு கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 2 minutes இதை நல்லா வேக விட்டு குழைவா வதக்கி எடுத்துடலாம். 1 கரண்டி அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா சிக்கன், அதுல இருந்து 1 கரண்டி எண்ணெய் எடுத்து இது கூட சேர்த்துக்கணும். சோ மசாலா நல்லா வெந்துடுச்சுன்னா இதுல இருந்து எண்ணெய் பிரியும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கோழியோட சூப் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, 6 கப் அளவுக்கு அந்த சூப்பை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலாவோட சூப்பும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 5 minutes நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ஊற வச்சிருக்கிற ரைஸ் எடுத்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டு இப்ப நல்லா ஹைல வச்சிடலாம். தண்ணியும் அரிசியும் ஒரே அளவுக்கு வரணும். அது வரைக்கும் இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலுக்கு வந்த இந்த டைமில் இந்த பொரிச்சு வச்சிருக்கிற முழு கோழியை எடுத்து இது மேலே வச்சுட்டு இதில் கொஞ்சம் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி மாத்திரம் நம்ம தூவி விடுறோம். இப்போ தம் போட்டுடலாம். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு அதுக்கு மேலே வச்சு 25 minutes தம்மில் விட்டுருவோம். 25 minutes கழித்து நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அட்டகாசமான ஒரு ஹோல் சிக்கன் பிரியாணி நமக்கு வந்திருக்கு. இதில் என்னப்பா அவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. என்னென்னா இது ஜீரக சம்பா ரைஸோட வாசனை, அடுத்தது சின்ன வெங்காயத்தோட ருசி, தென் இந்த ரைஸை நம்ம ஒரு கோழி சூப்பில் குக் பண்ணியிருப்போம். ஸோ
ஸோ இவ்வளவும் சேர்ந்து இது கூட இந்த பொரிச்ச ஹோல் சிக்கனை பிச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்பப்பா சொல்லவே முடியாத அளவுக்கு டேஸ்ட்டு. ஏன்னா அந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் மசாலா ஏறி இருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Papu's Kitchen.